வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். வாங்க ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை வேகமா பார்த்துடலாம். உங்க தேர்வு வெற்றிக்கு இது நிச்சயம் உதவும். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. சீரியஸா படிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை யோசிச்சிருப்பீங்க. அந்த ஒரே ஒரு மார்க்ல எப்படி வெற்றியை தவறவிடாம இருக்கிறது? சரி வாங்க, அந்த ஒரு மார்க்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் அந்த வின்னிங் மார்க்க உங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல நடந்த 2 பெரிய விஷயங்களோட ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே பவர் செக்டாரை சேர்ந்தது. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய அனல் மின் திட்டம் ஒரு புது மைல்கல்ல தொட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அணுசக்தி துறையில ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உடன்குடி எங்க இருக்குன்னு கேட்டா தூத்துக்குடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுல பயன்படுத்துற டெக்னாலஜி பேரு சூப்பர் கிரிட்டிக்கல். இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஓகே, இப்போ உடன்குடியிலிருந்து நேரா கல்பாக்கத்துக்கு போகலாம். இங்க இந்தியாவோட அணுசக்தி வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இந்த கிரிட்டிகாலிட்டி அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட இக்னிஷன் ஸ்விட்ச் மாதிரி. அதாவது அது தானா இயங்க ஆரம்பிக்கிற பாயிண்ட். இந்த நிலையை அடையிறது ஒரு மிகப்பெரிய படி. இந்த PFBR, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், ஏன் இவ்ளோ முக்கியம்னா இது நம்ம நாட்டோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல 2வது ஸ்டேஜுக்கு ரொம்ப முக்கியம். இதை செயல்படுத்துறது யாருன்னு கேட்டா பாவினி. சரி, தமிழ்நாட்டோட இந்த பெரிய பாய்ச்சல்களை பார்த்தோம். இப்போ நம்ம பார்வையை கொஞ்சம் விரிவுபடுத்தி தேசிய அளவுல நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 193. எதுக்குன்னா 193 எதிர்க்கட்சி எம்பிக்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிரா ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அவர் ஒரு தரப்பு பட்சமா செயல்படுறாரு, தேர்தல் நடத்துறதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்ததா பொருளாதாரம் பக்கம் போலாம். கவர்மெண்டோட மார்க்கெட் பிளேஸ், அதாவது ஜெம், ஒரு புது ரெக்கார்டையே பிரேக் பண்ணிருக்கு. இந்த ஸ்லைட பாருங்க. இதுல இருக்கிற நம்பர் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது. 18.4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. சோ இது வெறும் ஒரு பெரிய நம்பர் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அரசாங்கம் பொருட்கள் வாங்குறதுல வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகரிச்சிருக்குன்றத இது காட்டுது. சரி, இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். கடலுக்கு அடியிலிருந்து ஆரம்பிச்சு வரலாறு வரைக்கும் சில சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை பத்தி பார்க்கலாம். நம்ம இந்திய விலங்கியல் ஆய்வு மைய விஞ்ஞானிங்க நம்ம தமிழ்நாடு கடற்கரையோரமா 2 புது வகையான கடல் புழுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேர்களை நோட் பண்ணிக்கோங்க, கேள்வி வரலாம். இந்த குட்டி குட்டி புழுக்கள் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இதுங்க பயோ இண்டிகேட்டர்ஸா செயல்படுது. அதாவது கடல் சுற்றுப்புறம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு இதுங்கள வச்சு நம்மளால சொல்ல முடியும். இங்க பாருங்க, ஒரு பக்கம் நம்ம மெட்ராஸ் முள்ளெலியோட மரபணு ரகசியத்தை முதல் முறையா முழுசா கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் தஞ்சாவூர்ல 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அன்னதானம் பற்றிய கல்வெட்டு கிடைச்சிருக்கு. நம்மளோட இயற்கை கலாச்சார பாரம்பரியத்தை பத்தி புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான சுகாதாரம், சமூகம் அப்புறம் சுற்றுச்சூழல் சம்பந்தமான சில அப்டேட்ஸை பார்த்துடலாம். தி லான்செட் பத்திரிகையில வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியால இருக்கிற நீரிழிவு நோயாளிகள்ல 4ல் ஒருத்தருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாம கல்லீரல் பாதிப்பு இருக்கலான்னு எச்சரிக்கிறாங்க. மாசுபாட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம கடற்கரையில ஒதுங்குற தார் பந்துகளை, அதாவது தார் பால்ஸ எப்படி மேனேஜ் பண்றதுன்னு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் புதுசா சில வரைவு விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கே சர்வதேச ரோமானி தினம். அவங்களோட கலாச்சாரத்தை கொண்டாடுறதுக்கும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. சரி, இப்போ எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இதுதான் இன்னைக்கு செஷனோட கிரிட்டிக்கலான பகுதி. எக்ஸாம்க்கு தேவையான எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் ஒரே ஸ்லைட்ல இருக்கு. இந்த ஸ்லைடை மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இதுலேருந்து ஒரு கேள்வி வர அதிக வாய்ப்பு இருக்கு. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல இருந்து எது உங்க எக்ஸாம் பேப்பர்ல உரப்பா வரும்னு நினைக்கிறீங்க? யோசிங்க, நல்லா படிங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.